ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. குறைவான நேரத்திலேயே சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு கூட இது அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். இது கூடவே ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஃப்ரை ஆனதும் காரத்துக்காக காஞ்சி மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 காஞ்சி மிளகாவையும் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அந்தளவுக்கு மிளகாவை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போட்டும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கினதும் கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா அந்த ஸ்மெல் எதுவும் நமக்கு வராது. சிக்கன் சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை சிக்கனை கிண்டிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறிக்கலாம். இதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம் இது கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் ஓரளவு வதங்கியிருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இது ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம சிக்கனை கிண்டிகிட்டே இருக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காஞ்சி மிளகாய், மிளகு மட்டும்தான். அதனால தான் காஞ்சி மிளகாவையும் மிளகையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக நமக்கு சிக்கன் கறி ரெடி ஆயிரும். இன்னும் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, வேண்டாங்கிறவங்க கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் பெப்பரோட கலரே சேஞ்ச் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.